மிகுந்த மன நிகழ்ச்சியோடும் பெரிதும் உணர்ச்சிவசப்பட்டவனாக உங்கள் முன் நிற்கின்றேன். என் உள்ளத்தில் தோன்றுகின்ற எண்ணங்கள் அனைத்தையும் வார்த்தைகளாக உங்கள் முன் கூற முடியுமா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் என் உதடுகளிலிருந்து வரும் வார்த்தை ஒவ்வொன்றும் என் இதயத்தின் ஆழத்தில் இருந்து வருவது என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும். பொன்மனச்செம்மாள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை தொடங்கிய நாளை பசுமையாக நினைவில் வைத்திருக்கின்றேன். என் அண்ணாவால் திருவுருவம் குறிக்கப்பட்ட கழகத்தின் கொடியை முதலாக கையில் ஏந்திய நாளை என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது. கழகத்தில் 48 ஆண்டுகள் வரலாற்றில் என்னுடைய கடந்த 42 ஆண்டுகள் வாழ்வும் பின்னி பிணைந்திருக்கின்றது. என்னுடைய சொந்த ஊரான சேலம் மாவட்டம் சிலுவபாளையத்தில் எவ்வளவோ எதிர்ப்புகளில் மீறி கழக கொடி ஏற்றி இன்று வரை கழகமே என் குருதியில் கலந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. இனியும் வாழ்வின் இறுதி மூச்சும் கழகமே என் இதயமாக இரு கண்களாக இருக்கும். ஒரு எளிய கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்து ஊரில் உள்ள மற்ற எல்லோரையும் போல் வாழ்ந்து கொண்டிருந்த எனக்கு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட திருக்கோயில் வாரிய தலைவர், தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தலைவர், அமைச்சர், முதலமைச்சர் என்று அரசு பதவியும் கிளைக்கழக செயலாளர், மாவட்ட கழக செயலாளர், ஒலிபரப்பு செயலாளர், அமைப்பு செயலாளர், தலைமை செயலாளர் என்றெல்லாம் பொறுப்புகளை அளித்து ஆளாக்கி வளர்த்த இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வாயார வாழ்த்தி மனமாற நன்றி கூறி நெஞ்சத்தால் தொழுது வழங்குகின்றேன். கடந்த 48 ஆண்டுகளில் கழகத்தில் எண்ணற்ற செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் நான் பங்கேற்றிருக்கின்றேன். கழக கொடி பிடித்துக் கொண்டு ஓடி வரும் தொண்டனாக புரட்சித் தலைவர் வாழ்க, புரட்சித் தலைவர் வாழ்க என்று அடிவெட்டிலிருந்து குரல் எழுப்பி வாழ்க என்ற முழக்கமிடும் தொண்டனாக, என் பொதுக்குழு உறுப்பினராக, என்ற கழகத்தின் இணை ஒருங்கிணைப்பாளராக உங்கள் முன் நிற்கின்றேன். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான முதலமைச்சர் வேட்பாளராக என்னை அறிவித்திருக்கின்றனர். என் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் என்னை தேர்வு செய்தமைக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு அண்ணா, பொன்மனச்செம்மாள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சித் தலைவி அம்மா ஆகியோருடைய எதிர்ப்புரிய பணிகளுக்கு முன்னால் நான் ஒரு பொருட்டே அல்ல. கழகத்தின் ஆரம்பகால உறுப்பினர், எந்த நேரத்திலும் எந்த சூழலிலும் எந்த சுயநலத்திற்காகவும் கழகத்தை விட்டு விலகாதவர், பலமுறை கழக போராட்டங்களில் வந்து பெற்று சிறை சென்றவர், உண்மை விசுவாசி என்பதை தவிர எனக்கு வேறு கருதி இருப்பதாக நான் நினைக்கவில்லை. இப்பொழுது சொல்கின்றேன், நான் கழகத்தின் விசுவாசமிக்க கொண்டேன். கழகத்தில் காக்கிறோம் ஓர் வீரர் வரிசையில் நான் தியாகவால் ஏந்தி உழைப்பெண்ணும் கேடையும் ஏந்தி முன்வரிசையில் நின்று போரிட தயாராக உள்ள கள பணியாளர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி என்பதை அறிவித்து உறுதியாக கூறுகிறேன். என் அன்புக்குரிய கழக உடன்பிறப்புகளே, மிகவும் சோதனையான காலகட்டத்தில் என்னை முதலமைச்சர் பதவியில் அமர வைத்தீர்கள். இந்த ஆட்சி நிலைக்காது என்று பலரும் நினைத்தார்கள். நம்மை அப்புறப்படுத்திவிட்டு அருகில் ஏறிக்கொள்ள நாள் பார்த்து காத்திருந்தவர்களும் எதிரிகள். தீபாவளிக்குள் முடிந்து விடுமா, உங்களுக்குள் போய்விடுமா, பொய்யாய் கனவாய் போய் சேர்ந்து விடும் என்றெல்லாம் பலரும் கணக்கு போட்டுக் கொண்டிருந்த காலத்தை உங்கள் ஆதரவோடும் கடல் அருளாசியோடும் பொன்மனச்செம்மாள் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரது அருளாசியோடும் கடந்து வந்து வெற்றிகரமாக இந்த சட்டமன்றத்தின் இறுதியும் அடுத்தது நமது ஆட்சியே என்ற நம்பிக்கையோடும் சாதித்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். நான் எங்கோ ஒரு குக்கிராமத்தில் இருந்து வந்த எளிய மனிதன். நான் பேர் என்ன, பொன்மனச்செம்மாள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சித் தலைவி அம்மா போன்ற ஆளுமையும் உள்ளவன் அல்ல. இருப்பினும் கழகம் என்னிடம் ஒப்படைத்த கடமையை சரியாக செய்து முடித்திருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் உங்கள் அன்பு, நீங்கள் வழங்கிய முழு ஒத்துழைப்பு. நீங்கள் என் மீது வைத்த நம்பிக்கை நீ போகவில்லை என்பதை நினைக்கும் போது நெஞ்சுக்கு நிம்மதி ஏற்படுகிறது. இதுவரை எப்படி கடமை ஆற்றினோ அதையும் விட சிறப்பாக இனி வரும் காலங்களில் தமிழ்நாட்டிற்கும் கழகத்திற்கும் தொண்டாற்றுவேன். கடந்த 4 ஆண்டுகளில் நான் பெற்றிருக்கும் அனுபவத்தை கொண்டு என்னால் இன்னும் சிறப்பாக பணியாற்ற முடியும் என்று
நம்புகிறேன். என்னை முதலமைச்சராக தேர்வு செய்ததால் எப்படி கழகத்தின் சிறப்பதி இருக்கிறது. மக்கள் மத்தியில் நம் செல்வாக்கு நம்முடைய உழைப்பாலும் மக்கள் நல பணிகளாலும் வளர்த்தோமோ அதை போலவே நம்முடைய அடுத்த ஆட்சியும் கழகத்தை இன்னும் 100 ஆண்டுகளுக்கு ஆட்சி நிலைநிறுத்த அடித்தளம் விடும் என்பதை உறுதியாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இனி கழக உடன்பிறப்புகளுக்கு பொற்காலம் தான். கழகத்திற்கு பல்வேறு சூழல்கள் இதனால் வரை செய்திட முடியாத கடமை நடத்தி அடுத்த ஆட்சியை நான் நிச்சயம் நிறைவேற்றேன் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். கழக உடன்பிறப்புகள் அனைவரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையுடன் தேர்தல் பணியாற்றினால்தான் நாம் வெற்றியை அடைய முடியும் என்பதையும் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த முக்கியமான நேரத்தில் நாம் எதிரிகளுக்கு ஒன்றை சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். எங்களை எதிர்த்து என்னென்னவோ தந்திரங்களை செய்து தோல் அடைந்திருக்கும் எதிரிகளை துரோகிகளை உன்னை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்ட இயக்கம். ஏழை எளிய உழைக்கும் மக்களுக்காக பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்ட இயக்கம். இந்த இயக்கம் இதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் கட்டுக்கோப்பாக உருவாக்கப்பட்ட போர் படை. தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் காப்பாற்றி எம் உரிமைகளை பாதுகாத்து உலகத்தின் சிறந்த இனமாக தமிழர்களை உருவாக்கிட தோற்றுவிக்கப்பட்ட பயிற்றுவிக்கப்பட்ட வெற்றி படை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். உடவலப்பேட்டை இஸ்மாயில், வத்தலக்குண்டு ஆரம்பம், கோலாவரி சுகுமாரன் என்று தியாகிகளின் பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கும். அந்த பட்டியலில் தன்னுடைய பெயரும் இடம்பெறுவதையே தான் பெற்ற பேரும் பேராகவும் தொண்டல் நிறைந்த இயக்கம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். தந்திரத்தாலேயே சூழ்ச்சியாலோ மறைந்திருந்து தாக்கும் கோலை செயலாளோ மாற்றங்களை உருவாக்கி நல்ல செய்துவிடலாம் என்ற பொய் கணக்குகளோ எங்களை வீழ்த்த முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வெற்றி எங்கள் சொந்தம், வீரம் எங்கள் சொத்து. கழக உடன்பிறப்புகளை கழக முன்னோடிகளை மீண்டும் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமாத நன்றியை கூறிக்கொள்கின்றேன். தேர்தல் ஏப்ரல் அல்லது மே மாதம் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்படும். எனக்கு முன்னாலே மரியாதைக்கு முன்னுசாமி இன்னும் 3 மாதம் தான் தேர்தல் இருக்கிறது. இந்த 3 மாதத்தில் தலைமை கழகம் அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பு கிணங்க அத்தனையும் நாம் செய்து கொடுக்க வேண்டும். இன்றைக்கு இளைஞர் இளமைகள் பாசனை முழுமையாக அமைத்திட வேண்டும். தகவல் தொழில்நுட்ப பிரிவு முழுமையாக அமைத்திட வேண்டும். மகளிர் குழு பூத் கமிட்டி அவையும் அமைத்திட வேண்டும். பூத் கமிட்டியும் அமைத்திட வேண்டும். இதையெல்லாம் இன்றைக்கு தேர்தலுக்கு அடிப்படையான தேவை. இதை நாம் முழுமையாக நிறைவேற்றிவிட்டால் வெற்றி 100% நமக்கு தான். ஏற்கனவே நம்முடைய கழகம் வலிமையாக இருக்கின்றன. ஒவ்வொரு கிராமத்திலையும் கிளைக்கழகம் இருக்கின்றன. அதோடு கழகத்திற்கு புது ரத்தம் பாய்ச்சுவதற்காக இளைஞர் இளவென்று பாசனை நாம் தோற்றுவித்திருக்கின்றோம். அதற்கு உதவுவதற்காக தகவல் தொழில்நுட்ப முறையும் நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம். இரண்டுக்கும் துணையாக அந்தந்த பூத்திலே மகளிர் குழு புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்றோம். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது சுமார் ஒரு 100 குடும்பம் இதிலே அடங்கிவிடும். அந்த 100 குடும்பத்திலே ஒரு குடும்பத்துக்கு 3 வாக்கு என்று வைத்துக் கொண்டால் கூட 300 வாக்கு ஒரு பூத்துக்கு நிச்சயம் உண்டு. ஒரு தொகுதிக்கு 300 பூத் என்று சொன்னால் 90,000 வாக்கு நமக்கு கிடைக்க வழிவகை செய்திருக்கின்றது தலைமை. அந்த தலைமை அறிவிக்கப்பட்ட இந்த அறிவிப்புகளை நீங்கள் அன்போடு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அன்போடு வருகின்ற கழக நிர்வாகிகளை கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இப்பொழுது இதெல்லாம் அமைத்தவுடனே ஒவ்வொரு பூத்திற்கும் ஒரு 5 குழுக்கள் அமைக்க வேண்டும். கழகத்தைச் சேர்ந்தவர்கள், இளைஞர் இளம்பெண்கள் பாசனை சேர்ந்தவர்கள், மகளிர் குழு எல்லாம் உள்ளடங்கி ஒரு 5 குழு. ஒவ்வொரு குழுவிலும் 9 பேர் அவங்க நன்றாக செயல்படக்கூடியவர்கள் தேர்ந்தெடுத்து தேர்தல் பணியில் ஈடுபட்டால் நிச்சயம் வெற்றி உறுதி. நான் அனுபவபூர்வமாக நான் இதை சொல்லுகிறேன். ஏதோ மேடையில் இருந்து பேசுவதை வைத்துக் கொள்ளாது. கடந்த 2016 சட்டமன்ற தேர்தல்
நிறுத்துகின்ற வேட்பாளர் வெற்றி பெறுவது உறுதி. அதேபோல் வாக்காளர் பட்டியல் சரிபார்க்க வேண்டும். தேர்தல் நேரத்திலே ஏதாவது நமக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர் விடுபட்டு விட்டால் சேர்க்க முடியாது. ஒரு பூத்துக்கு ஒரு ஓட்டு என்று வைத்துக் கொண்டால் கூட நமக்கு 300 ஓட்டு ஆகும். 300 பூத்து ஒரு தொகுதியில் என்று சொன்னால் 300 வாக்கு வந்துவிடும். நான் ஏற்கனவே அனுபவித்திருக்கின்றேன். மரியாதைக்கு தங்கமணிக்கு தெரியும். திருச்செங்கோடு நாடாளுமன்ற வேட்பாளராக அம்மா அறிவித்து குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு 1800 பூத் திருச்செங்கோடு நாடாளுமன்றத்தில் இருக்கின்றன. நான் 2800 வாக்கு குறைவாக பெற்று வெற்றி வாய்ப்பு எழுது. ஒரு பூத்துக்கு 2 ஓட்டுகள் இருந்தால் வெற்றி பெற்றது. வெறும் 2 ஓட்டு. சமீபத்தில் கூட 2016 சட்டமன்ற தேர்தல் ராதாபுரம் தொகுதி ராதாபுரம் தொகுதியில 49 வாக்குகள் தான் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றிருக்கிறோம். அதேபோல திண்டிவனத்தில் சுமார் 85 வாக்கு தான் நாம் குறைவாக பெற்று வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு வாக்கும் சிந்தாமல் சிதறாமல் பதிவு நமக்கு விடக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் மிக முக்கியம். ஏதோ இவர் வந்துதான் ஓட்டு போட்டு நாம் வெற்றி பெறாமல் என்று நினைத்து விடாது. தேர்தல் என்பது மிக மிக முக்கியம். அண்மையிலே பீகாரில் நடைபெற்ற தேர்தல் வெறும் 12,500 வாக்கு, வெறும் 12,500 வாக்கு தான் அதிகம் பெற்று ஆட்சி பிடித்திருக்கின்றார் என்று சொன்னால் இந்த எப்படி தேர்தல் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கலாம். இது ஒரு விஞ்ஞான உலகம், நவீன உலகம், விழிப்புணர்வு உள்ள ஒரு தமிழகம். எனவே தமிழக மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர். ஆகவே வாக்குகளை பெறுவதற்கு அவ்வளவு எளிதல்ல. ஆகவே அதை நம்பிக்கைகளும் அறிவிக்கின்றது. அறிவிப்பு கிடங்க தேர்தல் வியூகத்தை வகுத்து சிந்தாமல் சிதறாமல் நமக்கு விடக்கூடிய வாக்குகள் அனைத்தும் அறிவிக்க வேண்டும் என்ற அன்போடு இங்கே வருகின்ற நிர்வாகிகளை கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் தேர்தல் நேரத்தில் வெளியூர் சென்றிருந்தால் அவர்களை பட்டியலிட்டு அவரை அழைத்து வந்துவிடும். அது மிக மிக முக்கியம். அதே போல ராணுவத்தில் பணிபுரிகின்றவர் அவர்கள் மிக மிக அதிகம். சாதாரண எடுத்து ஒரு தொகுதிக்கு 200-300 ஓட்டு இருக்குது. வெளிநாட்டிலே வாழ்கின்ற தமிழர்கள் அவருடைய ஓட்டு முக்கியம். இப்ப அதையும் பதிவு செய்துள்ளோம் என்று தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்கிறது. ஆக எந்தெந்த வழிகளிலே நமக்கு வாக்குகள் கிடைக்கிறதோ அந்த வகையெல்லாம் பின்பற்றி நாம் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று அன்போடு நிர்வாகிகளை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்னைக்கு நாம் எவ்வளவோ திட்டங்களை அரசு அறிவிக்கின்றது. ஆனால் போதிய விளம்பரம் இல்லை என்று பல பேர் சொல்லுகிறார். விளம்பரம் முக்கியம். அதே போடுகின்ற திட்டங்களை நாம் நோட்டீஸ் மூலமாக அச்சடித்து வீடு வீடாக நிர்வாகிகள் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு அனைத்து நிர்வாகிகளும் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் எனக்கு முன்னாலே பேசி குறிப்பிட்டார் ஸ்டாலின் வேண்டுமென்றே சென்ற இடத்திலெல்லாம் அவதூறு பேச்சு, தினந்தோறும் பொய் அறிக்கை. அதுதான் அவர்களுடைய வாடிக்கையாக கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் முறியடிப்பதற்கும் நாமும் தயாராகிவிட வேண்டும். ஏனென்றால் அதுக்கு சரியாக பதில் சொல்ல வேண்டால் அது உண்மை என்றாகிவிடும். ஒரு பொய்யை திருப்பி திருப்பி சொல்லி உண்மையாக்க பார்க்கிறாங்க. பொய்யை பொருந்துற மாதிரி சொன்னா மெய்யை திருத்து கிராமத்தில் சொல்லுவாங்க. ஆக ஒரு பொய்யை தொடர்ந்து பேசி இந்த ஆட்சி மீது ஒரு களங்கத்தை கற்பிக்க ஸ்டாலின் முயற்சிக்கிறார். அதையும் அறிந்திருக்கின்ற முன்னோடிகள் இதை முறியடிக்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஆட்சியும் கட்சியும் சிறப்பாக இருக்கின்றது. அதனால் அவர் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அதனால் இப்படிப்பட்ட அறிக்கையை அவர் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். சமீபத்தில் கூட மேலதிக ஆளுநரை சந்தித்து ஒரு பொய்யான அறிக்கை கொடுத்தார். ஒரு சோறு சொல்லுவாங்க. அந்த அறிக்கையில ஏற்கனவே 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு நெடுஞ்சாலைத்துறை மூலமாக டெண்டர் விடப்பட்டு அது ரத்து செய்யப்பட்டுவிட்டது. இப்பொழுதுதான் இந்த டெண்டரை நாம் அறிவிக்கிறோம். அதில் அந்த டெண்டரில் ஊழல் செய்து பணத்தை எடுத்து விட்டார் என்று அந்த அறிக்கையை குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் எந்த அளவுக்கு நாம் மீது எரிச்சல் அடைஞ்சிட்டோம் என்று எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு பொய்யான செய்தியை கூட அதை நிஜமாக்கி அங்கே மேலதிக ஆளுநர்கிட்டே கொடுக்க வேண்டும் சொன்னால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய அரசை பொறுத்த வரைக்கும் மடியிலே கனமில்லை, வழியிலே பயம் இல்லை.
எந்த இடத்தில் கூப்பிட்டாலும் நாங்கள் வருகிறேன், மேடை போட்டுக் கொள்ளலாம், எங்கள் மீது குற்றத்தை சொல்லுங்கள், அதற்கு சரியான பதிலை நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் எங்கோ இருக்கின்ற வழக்கை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். அவரால் சந்திக்க முடியாது. ஏன்னா உண்மை செய்தி இல்ல. அவர் கொடுக்கப்பட்ட மேதர் ஆளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மனுவில் உண்மையே கிடையாது. அத்தனை பொய். பத்திரிகைகள் வெளியில் வர வேண்டும், இந்த அரசு மீது அவதூறு செய்திகளை பரப்ப வேண்டும், என கட்சி மீது நலம் கற்பிக்க வேண்டும். இதுதான் அவருடைய எண்ணமே தவிர மற்ற ஒன்றுமில்லை. அதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இதை சொல்கின்றேன். இதையும் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். அந்த அறிக்கையெல்லாம் மாவட்ட செயலர் மூலமாக உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். எப்படியெல்லாம் போய் எடுத்து விடுகிறார், எப்படியெல்லாம் மேதர் ஆளுநர்களே ஒரு தவறான செய்தி கொடுத்திருக்கிறார், அதற்கு நாம் மறுப்பு கொடுத்து பேச வேண்டும். அதே போல இன்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னாள் திமுக அமைச்சர் 13 பேர்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. ஒருவர் இருவர் உள்ள 13 பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டின் மீது ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்னைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை மறைப்பதற்கு தான் திரு ஸ்டாலின் அவர்கள் நாம் மீது இன்றைக்கு பழி சுமத்திக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாம மாண்பு அம்மாவுடைய அரசு, நான் முதலமைச்சராக பதவி ஏற்ற பிறகு என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றுகின்ற செய்தியை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். ஏனென்றால் நீங்கள் வெளியிலே போய் சொல்ல வேண்டும் மக்களுக்கு என்பதற்காக. எனக்கு முன்னாலே பேசினார்கள், எல்லாம் பேசினார்கள். உள்ஒதுக்கீடு 7.5%. இதனால் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு கூடுதலாக மருத்துவ கல்வி கிடைக்கும், பல் மருத்துவ இடம் கிடைக்கும். இது மிக முக்கியம். இதை நீங்கள் எடுத்து சொல்லவில்லை, பல கூட்டத்தில் இது பேசியாச்சு. அதே போல இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை 7 எளிய மக்கள் நிறைந்த பகுதியிலே அங்கேயே சிகிச்சை அளிப்பதற்காக இன்னைக்கு அம்மா மணி கிளினிக் ஒரே நேரத்தில் 2000 அம்மா மணி கிளினிக் கொடுத்து வரலாற்றை நாம் படைத்திருக்கிறோம். இந்தியாவிலேயே எந்த ஒரு மாநிலத்திலும் ஒரே நேரத்தில் 2000 அம்மா மணி கிளினிக் திறந்த வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை நாம் படைத்திருக்கிறோம். அதே போல இன்னைக்கு ஒரே ஆண்டில் தமிழகத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்ததும் நம்முடைய அரசு தான். அதே போல மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்ததும் நம்முடைய அரசு தான். 6 புதிய மாவட்டங்கள் ஒரே 5 ஆண்டு காலத்தில் 2 ஆண்டு காலத்தில் 6 புதிய மாவட்டங்களையும் தோற்றுவிக்கப்பட்டது நம்முடைய அரசு. 6 புது சட்டக்கல்லூரிகள், 6 புதிய சட்டக்கல்லூரியும் நாம் திறந்திருக்கின்றோம். 19 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொடுத்திருக்கின்றோம். அதே போல பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா, ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா தலைவாசல் கூட்டு ரோட்ல 1000 கோடியில் 1600 ஆக்கள் இன்றைக்கு அதையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். 2ஆம் உலக முதலீட்டாளர் மாநாடு 2019 ஜனவரி மாதம் சென்னையில் நடத்தினோம். அதுல சுமார் 3.5 லட்சம் கோடி தொழில் முதலீட்டை இருந்து 304 புதிய தொழில் துவங்குவதற்கு அடித்தளம் அமைத்த அரசு அம்மாவுடைய அரசு. மாநில புரட்சித்தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இன்னைக்கு தேர்தல் புதிய நீர்த்தேக்கத்தை அமைக்கப்படும் என்று சொன்னார்கள். அதை அம்மா ஆரம்பித்தார்கள். நம்முடைய அரசு இன்னைக்கு நிறைவேற்றி சென்னை மாநகர மக்களுக்கு தகுதிகள் எல்லாம் குடிநீர் கொடுப்பதற்கு அந்த திட்டத்தை நாம் நிறைவேற்றுகின்றோம். அதே போல நீண்டகால கனவு திட்டம், அத்திக்கடவு அவனாசி திட்டம், அதையும் அம்மாவுடைய அரசு தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக 50 ஆண்டு காலம் டெல்டா பாசன விவசாயிகள் உரிமைக்காக போராடி வந்தார்கள். இதே புரட்சித்தலைவி அம்மாவில் சட்ட ரீதியாக உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார்கள். அதையும் நாம் தான் சாதித்தோம். அம்மாவுடைய அரசு தான் உச்ச நீதிமன்றத்திலே டெல்டா பாசன மக்களுடைய உரிமையை மீட்டு தந்தது அம்மாவுடைய அரசு. காவிரி ஆணையத்தை நாம் தான் ஏற்படுத்தி கொடுத்தோம். அதே போல இன்றைக்கு டெல்டா பாசன விவசாயிகள் இன்றைக்கு அவருடைய நிலங்களெல்லாம் பறிபோய்விடும் என்ற அச்சத்தில் இருந்த நிலையை மாற்றி இன்றைக்கு அம்மாவுடைய அரசு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக உருவாக்கியது நம்முடைய அரசு. அதற்கு மேலாக எங்கே தென் மாவட்டங்களிலே 5 மாவட்ட வறட்சி பகுதியாக இருக்கின்றது. அங்கே இருக்கிற வறட்சி பகுதிகளெல்லாம் பசுமையாக மாற்ற வேண்டும் என்று அந்த மக்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். இதே புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அதை நிறைவேற்றுவதற்காக முயற்சி செய்தார்கள். துரதிருஷ்டவசமாக இந்த மண்ணிலே மறைந்தாலும் அம்மாவுடைய அரசு அம்மாவுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கின்ற விதமாக காவிரி குண்டாறு திட்டத்தை இன்றைக்கு நிறைவேற்றுவதற்கு நாம் முனைப்பு காட்டுகிறோம். டெண்டர் விடப்பட்டு குறுகிய காலத்திலே பாரத பிரதமர் அவர்கள் அதற்கு அடிக்கல் நாட்ட இருக்கின்றார். சுமார் 14,400 கோடி மிகப்பெரிய நீர்த்த அந்த திட்டம்
அந்த திட்டத்தை நிறைவேற்ற பொழுது திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் பசுமை நிறைந்த மாவட்டமாக காட்சியளிக்கும். அதோடு மாநில புரட்சித் தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுதே அதை நிறைவேற்றும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அம்மாவுடைய அரசு அம்மாவுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கின்ற விதமாக கோதாவரி காவிரி இணைப்பும் அம்மாவுடைய அரசு நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு நீருக்கு அலைமலையத்தை நம்பித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே கனமழை பெய்து உபரி நீர் வந்தால்தான் நம்முடைய விவசாயிக்கு நீர் கிடைக்கும். அந்த நிலையை மாற்றுவதற்காக தமிழகத்திலே பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து வைப்பதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய அரசு நம்முடைய அரசு. அதே போல தடுப்பணைகள், ஓடையின் குறுக்கே தடுப்பணை, நதியின் குறுக்கே தடுப்பணை, அதற்காக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த திட்டத்தையும் நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். அதே போல விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டம், அந்த திட்டத்தின் வாயிலாக இன்னைக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இந்தியாவிலேயே பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிகமாக இழப்பீட்டு பெற்றிருந்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. 9400 கோடி ரூபாய் இழப்பீட்டு தொகையை பெற்று விவசாயிகளுக்கு அளித்த அரசு நம்முடைய அரசு. வறட்சியான காலகட்டத்தில் விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகை கொடுத்ததும் நம்முடைய அரசு தான்.